மீன் வறுவல் எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீன் மசாலாவை ரெடி பண்ணலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1/2 kg அயிலை மீன் எடுத்திருக்கேன். வாங்க மசாலா என்னென்னு சொல்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1/2 லெமன், இதெல்லாம் பிழிஞ்சு விட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மீனில் எடுத்து உள்ளே அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இடத்துலலாம் இந்த மசாலாவை உள்ளே தள்ளி நல்லா பூசிக்கிட்டேன். பாருங்கள் எப்படி உள்ளே தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும், மீனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். எப்படி தடவுறன்றதை பாருங்கள். எல்லா மீன்லேயும் இப்போது எடுத்து தடவிட்டுருக்கேன். பாருங்கள், தடவி முடிஞ்சதும் இந்த மீன் ஒரு 1 ஹவருக்கு அப்படியே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் மீனில் மசாலா நல்லா இறங்கும். 1 ஹவருக்கு அப்புறமா எடுத்து பொரிக்கலாம். வாங்க இப்போ ஒரு தவா எடுத்துக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ மீன் எடுத்து போட்டுக்கிட்டேன். எப்போவுமே மீன் வறுக்கும்போது வீடு ஃபுல்லாகவே அந்த நெடி ஏறும். நெடி ஏறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. நெடி எப்போவுமே ஏறவே ஏறாது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் எப்படி வேகுது, திருப்பி விட்டுருக்கேன். இதில் தோல் வந்துடுச்சு லைட்டாக. இருந்தாலுமே திருப்பி விடுங்க. நல்ல மசாலா நல்லா உள்ளே இறங்கும். நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. அப்போ தான் மீன் உடையாது, நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இப்போ ரெடி பண்ண மீனை பாருங்கள், உடையாமல் டேஸ்டியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப்